டெக்லாக் ஒய்டி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ளாகில் என்ன எழுதியிருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப சின்ன ப்ளாக் தான். என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, சாம்சங் ஃபோனில் வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணும்போது சரி, அன்லாக் பண்ணும்போது சரி, ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வரும். இது எப்படி டிசேபிள் பண்ணலாம் அப்படின்னா வந்து ப்ளாக் எழுதியிருக்கேன். ரொம்ப பெரிய ப்ளாக்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப குட்டி தான். சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். கோ டு செட்டிங்ஸ் போய்க்கணும். அப்புறம் வந்து லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஏஓடி வந்து ஃபைன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு ஷோ அன்லாக் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து டிசேபிள் பண்ணணும். அவ்வளோதான். போகுமா? செட்டிங்ஸ் போய்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஏஓடி இதை சூஸ் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஷோ அன்லாக் ட்ரான்சிஷன் எஃபெக்ட். இது வந்து பை டிஃபால்ட் நம்ம சாம்சங் ஃபோனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனில் தான் இருக்கும். இதை வந்து டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போது லாக் பண்ணும்போது சரி, அன்லாக் பண்ணும்போது சரி, அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து வராது. இது ஏன் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அண்டு டிசேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பேட்ரி கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். இது நீங்கள் டெய்லி ஒரு 30 டைம் வந்து லாக் பண்ணுறீங்க, அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அத்தனை டைம் வந்து அந்த எஃபெக்ட்டுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் வந்து இதாகும், அதுக்குன்னு பேக்ரவுண்டில் ஒரு ப்ராசஸ் ஒர்க் ஆகும், அது எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஸோ வந்துட்டு பேட்ரி லைஃப் சின்னதாக குட்டியுண்டாக சேவ் ஆகும். ஒரு ஹாப்பியான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்னன்னு தெரியுமா? அது இதுதான். நான் இந்த ப்ளாகை வந்து 2022 நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து முன்னாடி ஒரு பர்பஸே இல்லாமல் இது ரன் பண்ணிகிட்ருந்தேன். பர்பஸ் இல்லாமல் ஒரு ட்ரீம் இருந்துச்சு, பட் ஆனால் கன்சிஸ்டன்சியாக இல்லை. பட் ரீசெண்டாக 1 மந்த்தாக வந்து நான் ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து கன்சிஸ்டடாக நான் வந்து ப்ளாக் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து 100th ப்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஒர்க் டைமிங் கொஞ்சம் பிஸி அண்ட் வந்து ரொம்ப டைட்டான ஷெட்யூலில் நான் போயிட்டுருக்கேன். சப்போர்ட்டாக அப்பப்போ கேட்டுருப்பாங்க. அண்டு டைமிங் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அண்டு இருந்தாலுமே வந்து சரி, நம்ம ஒரு ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணலான்னு வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி 100ங்கிற ஒரு சின்ன ஒரு மைல் ஸ்டோனை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ளாக் நீங்கள் ஏன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ளாக் படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ளாக் படிக்கும்போது வந்து புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க. 1 இயர் அப்படி படிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட யோசிங்க, நீங்கள் நடுவில் வர்றீங்கன்னா கூட 200 ப்ளாக் படிக்கிறீங்க அப்படின்னா 200 புதுசான ஒரு விஷயம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. சின்ன சின்ன விஷயந்தான், பட் ஆனால் ரெகுலரான லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படியே ஒரு 2-3 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்கள் நாலேஜ் எங்கேயோ போய் நின்றுருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி அப்டேட்டடாக தான் வந்து இருப்பீங்க. நான் வந்து அப்புறம் என் லைஃப்பில் வந்து நான் மோஸ்ட்லி வந்து ஃப்யூச்சரை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணிட்டுருப்பேன். பாஸ்ட் அண்ட் என்ன நடந்துச்சு அதெல்லாம் சர்வசாதாரணமாக மறந்துடுவேன். ஒரு ட்ராக்கிங்கே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து நான் techlockyt.comலேயே வந்து 3 ட்ராக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது என் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் எங்கேயோ போய் எழுதி வைக்கிறதுக்கு அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரு டைரி வாங்கினேன், ஆனால் வந்துட்டு அதை ரெகுலராக எழுதிட்டு திரும்ப ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஃபில்டர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒரு மந்த் ஆகுது, ஒரு 2 மந்த்ஸ் அதெல்லாம் டிஃபிகல்ட். ஸோ வந்து லைஃப் ட்ராக்கர் ஒரு ஆப், ஒரு மாடியூல் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். மணி ட்ராக்கரும் பண்ணியிருக்கேன், ஹெல்த் ட்ராக்கரும் பண்ணியிருக்கேன். லைஃப் ட்ராக்கரில் டே டு டே ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது சாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை துவக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுனாலுமே லைஃப் ட்ராக்கர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். மணி ட்ராக்கரும் அந்த மாதிரி தான். எவ்வளோ சேலரி வந்துச்சு, எவ்வளோ இன்கம் வந்துச்சு, எவ்வளோ வெளியில் போயிருக்கு, எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க, கார் சர்வீஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, மொபைல் ரீசார்ஜுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, எலக்ட்ரிசிட்டிக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, ரெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, ஃபுட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு 2-3 மந்த்ஸ் ஏதாவது ஒரு அமௌண்ட் சேவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த லிஸ்ட் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்து எதெல்லாம் வந்து அன்வான்டான செலவு, அதாவது ஆடம்பர செலவுலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணிவிட்டு அத்தியாவசியத்தை மட்டும் பண்ணிவிட்டு அப்படி வந்து சேவ் பண்ணால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா கூட வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த ஒரு டேட் போட்டு. ஸோ வந்து இந்த மந்தில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். அந்த கேட்டகிரிங்கிற ஒரு ஃபில்டரில் டீன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு டீ ஸ்பெசிஃபிக்காக இந்த மந்தில் வந்து இவ்வளோ குடிச்சிருக்கோம் அப்படின்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி ஹெல்த் ட்ராக்கர் வந்து என்னென்னா நீங்கள் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் அனலைஸ் பண்ணி அது என்ன பண்ணுன்னா லாஸ்ட் வீக் கூட கம்பேர் பண்ணி கவுண்ட்டு கொடுக்கும்.
சப்போஸ் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து நடக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ நடக்கிறீங்க அப்படின்னு வந்து டேட் போட்டு கவுண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட் வீக் கூட கம்பேர் பண்ணி வந்து கொடுக்கும். அண்ட் ஒரு கம்பேரிசன் தரும். உங்களை நீங்களே கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் தான் போட்டி. ஸோ வந்து இந்த ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. கண்டிப்பாக இதில் உங்களோட சஜஷன் இல்லை வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ணி தருவேன். சரியா? இது மெயினாக வந்து இப்போ தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நானும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது நான் தான் மெயினாக வந்து எனக்கு தேவைன்னு இது பண்ணியிருக்கேன். உங்களால் இது வந்து ஆட் பண்ணிக்க முடியும், மெயின்டைன் பண்ணிக்க முடியும். சரியா? அண்ட் இது நான் மெயினாக யூஸ் பண்ணுறங்காட்டி நான் ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ இது ஒரு பிகினர் லெவல். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ட்ராக்கே இல்லாமல் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தை யூஸ் பண்ணுறதால உங்களால் கண்டிப்பாக ஒரு மீடியம் லெவல் ட்ராக்கிங்குள்ளே உங்களால் வந்து வர முடியும். அதுக்கப்புறமா நீங்கள் பெட்டர் ஒரு சொல்யூஷன் நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன்னா இதே யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா வந்து வேற ஒரு ஆப்பை கூட தேடி போய்க்கோங்க. இது மெயினாக வந்து என்னென்னா ஜஸ்ட் உங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கலாம். எப்போவுமே டேட்டா இருக்கும். உங்கள் டேட்டா உங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு யாராலையுமே பார்க்க முடியாது. சரியா மக்களே? சும்மா உள்ளே போய் பாருங்கள். சரியா? உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பாய்.